ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம புது அப்டேட்டோட பார்க்க போறோம். நீங்கள் தமிழ் ஏற்கனவே இயல் படி படிச்சிருப்பீங்க. இனி இயல் படி படிக்க தேவையில்லை. 6 to 10 நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற இது மட்டும் புக்கில் எங்கெங்க கவர் ஆகுது மேக்ஸிமம் பார்த்துட்டா கூட போதும். நம்ம ஈஸியாக தமிழில் 100 மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? இனிமேல் இயல் படி படிக்காம நம்ம டாபிக் படி படிக்கலாம். அதை பற்றி புது அப்டேட்டோட கொடுக்க போகிறேன். ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு போயிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ நியூவாக மாற்றணுன்னே நம்ம புதுசாக அப்கமிங்கில் ஷெடியூலை மாற்ற வேண்டிய தருணங்கள் வரப்போகுது. அதனால் தமிழ் ஏன்னா இயல் படி படிச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்ல எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் எந்தெந்த டாப்பிக்கில் மார்க் வந்து வெயிட்டேஜ் இருக்குதோ அந்தந்த டாபிக் நம்ம ஈஸியாக கவர் பண்ணும்போது நம்மளுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சயின்ஸில் வந்து 5 கொஷின் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் 6 to 10 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஆனால் 5 கொஷினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட பாலிட்டி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக இருக்கிறது நம்ம ஈஸியாக கவர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஓகே கிடைச்சிருமாங்க. தமிழில் ஈஸியாக 100 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். தமிழில் 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸில் 25 கொஸ்டின் இருக்கு. அதில் வந்து 15 கொஷின் வந்து நம்மளுக்கு மேக்ஸுங்க, 10 கொஷின் வந்து ரீசனிங் கொஷின். ஓகேங்களா? மேக்ஸ் எவ்வளோ கொஷின்னா 15 கொஸ்டின். ஓகேங்களா? அதுவே வந்து ரீசனிங்ல எவ்வளவு கொஸ்டின்னா 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஓவராலா 25 கொஸ்டின் இருக்குது. இது வந்து மேக்ஸ்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் வரும்னா 25 கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ்ல 100 கொஸ்டின் நீங்க வந்து இலக்கணம், கிராமர் சைடு இருக்கிறது புக்கு ஒவ்வொரு இலக்கு பின்னால இருக்கு. அதெல்லாம் மிக முக்கியமான லைன்ஸ் அதெல்லாம் இருக்குமா, தமிழ் கலைச்சொல் அது மாதிரி கொஸ்டினே உங்களுக்கு 85 மார்க் காட்ட வருது. ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு 15 மார்க் தான் அறிஞர்கள் பிளஸ் தமிழ் தொண்டுன்னு சொல்லி இருக்குமா, அதெல்லாம் வருது. 15 கொஷின் தான் இருக்குங்க. 15 மார்க் தான். ஓகேங்களா? 15 கொஷின் தான் வரும். இது 85 கொஷின் வருதுங்க. அதனால நம்ம ஈஸியாக இலக்கணம் அதையெல்லாம் ஈஸியாக ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெய்லி ஒவ்வொரு இலக்கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் ஈஸியாக கவர் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழில் மார்க் 100ல் 85 இருக்கிற 85 நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஏன்னா இயல் படி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தமிழை பொறுத்தளவு சிலபஸ் படி படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் படி தான் இருக்கு. இயல் படி படிச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை தேடி படிக்கிறதோட நீங்க பிரில்லியண்டா இருக்கும்போது சிலபஸ் எடுத்து வச்சுன்னா டக்குன்னு இது எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. சயின்ஸ்ல 5 கொஸ்டினுங்க, ஜாகிரபில 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டுமே சேர்த்து 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, சயின்ஸ்ல 5 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜாகிரபில 5 கொஸ்டின், ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டியில வந்து இந்திய அரசியல் அமைப்புல 15 கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தமிழ்நாடு இந்த ரெண்டு சேர்ந்து 20 கொஸ்டின்ங்க. முன்னையெல்லாம் நம்ம இந்திய பொருளாதாரம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாம் நீங்க படிக்காம போயிருப்பீங்க. இனி அப்கமிங் டேஸ்ல அந்த டாபிக் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அதுவுமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டு சேர்ந்து 20 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல படிக்கணுமான்னு சொல்றீங்க, எல்லாத்துலயுமே லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முன்ன ஒரு தனியா இருந்துச்சு. இப்ப எந்தெந்த டாபிக் எல்லா டாபிக்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. சயின்ஸ்லயே கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே போல ஜாகிரபில கொடுத்துருக்காங்க, பாலிட்டியில கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்கனாமியில கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டரியிலையும் கொடுத்துருக்காங்க. தேவையான இடத்துல எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமான்னு சொல்லி நீங்க கேட்கவே கூடாது. எப்பவும் போல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஜிஎஸ் டாபிக்ல நம்மளுக்கு கொடுத்த டாபிக் அதே தான், எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்ல 100 மார்க், மேக்ஸ்ல 25 எடுத்துட்டீங்கன்னா 125 ஆயிடுச்சாங்க. மிச்சம் இருக்கிற டாபிக் எது நீங்க பிளான் பண்ணி படிக்கணும்னு சொல்லி நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். எந்த இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகம் வருதோ அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். சயின்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸ் ஏன்னா 5 கொஸ்டின் தான் வரப்போகுது. அதுக்கு 6 to 10 வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எந்தெந்த செக்ஷன்ல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா வருதோ அந்தந்த செக்ஷன் நம்ம வேல்யூ டைம் எல்லாம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் நிறைய அட்டென்ட் பண்ண முடியும். நம்மளுக்கான போஸ்டிங் நம்மளால தக்க வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதையெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி மற்றும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதையும் முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னு சொல்லி இருக்குங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அதுல வந்து 20 கொஸ்டின் வருது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்டரி ஐஎன்எம்
பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இது பார்த்துக்கலாம் சயின்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி புது செக்ஷனோட அப்டேட்டோட நீ அப்கமிங் 2 டேஸ்ல நாங்க வந்து ஃபுல் ஷெடியூலை பிளான் பண்றதுக்காக 2 டேஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புது ஷெடியூல் வந்து குரூப்லயே அப்டேட் பண்றோம். தமிழை பொறுத்தளவு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் படி இப்போதைக்கு படிக்கணுமாங்கிறது முக்கியம் இல்லை. என்னை பொறுத்தளவு ஸ்கூல் புக்ஸ் படி படிக்கிறது வேஸ்ட்டும்ப. என்னை பொறுத்தளவு இங்க இருக்கிற டாபிக் எடுத்து அது ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது அது படிக்கும் போது நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம நிறைய வெளியும் இருந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் எல்லாம் நம்ம அது மாதிரி படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல் இயல் படி படிக்கிறது நீங்க எல்லாம் வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்ன வந்து தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டிலிருந்து 25 கொஸ்டின் வரும். அதே போல பாடலிருந்து 25 கொஸ்டின், மொத்தம் நம்மளுக்கு 60 கொஸ்டின் மேல வந்துட்டு இருந்துச்சு. அதனால இயல் படி படிச்சோம். இப்ப நம்மளுக்கு இயல் படி படிச்சாவே 15 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியுங்கும் போது நம்மளுக்கு அது வேஸ்ட் தானுங்க. அது எங்கெங்க கவர் ஆகுது, யார் யார் டாபிக்ல கவர் ஆகுறாங்களோ அவங்கள புக்ல எங்க கவர் ஆகுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கும் போது 15 கொஸ்டின்ல ஒரு 15 கொஸ்டினுமே நம்ம ஈஸியாக அடிக்க முடியும் நம்பிக்கை வைங்க. மிச்சதெல்லாம் எங்கெங்க புக்ல இலக்கணம் மித்த எல்லாமே இலக்கணம் மாறதான். சிலது வந்து பத்தி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி, சில வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் வேர்டில் எந்த வேர்டு வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அது மாதிரி கொஸ்டின் தாங்க இருக்கு. அது வந்து 85 கொஸ்டின் ஆட்டம் வருது. அது நம்ம ஈஸியாக எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம், ஒவ்வொரு நாள் ஒரு டாபிக் வச்சுக்கலாம். அந்த டாபிக்ல டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின் நம்ம நிறைய அட்டன் பண்ண மாதிரி வச்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆவீங்க. அதனால ஒவ்வொரு தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு இலக்கண டாபிக்லையும் நம்ம நம்பர் ஆஃப் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கான மிஸ்டேக் எதுவுமே அப்கமிங் டேஸ்ல வராம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்படித்தான் இனிமேல் பிளான் இருக்குங்க. மேக்ஸை பொறுத்தளவு ஆப்டிடியூட்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல், சிம்பிள் இன்டர்ஸ், காம்பவுண்ட் இன்டர்ஸ், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இது மட்டும் தாங்க மேக்ஸ் டாபிக்ல கவர் ஆகும். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் 2 கொஸ்டின் வர கூட சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு டாபிக் நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஏன்னா அடிப்படை மேக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இனி டாபிக்ல இருக்கிற மேக்ஸ் தான் போறோம், அதையும் பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் டாபிக்ல லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இதெல்லாம் தாங்க வருது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈஸியான டாபிக் தான், நம்ம அடிக்கடி பார்க்குற டாபிக் தான். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டாபிக் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் 2 டைம் பார்த்தா இந்த டாபிக் எல்லாம் நீங்க ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதனால மேக்ஸ் ரீசனிங் டாபிக் கவலைப்படாதீங்க. அது எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்டா கொடுப்பேன். இனிமேல் என்ன பண்ண போறேன்னா சோசியல் டாபிக், ஜிஎஸ் டாபிக் பார்க்க போறீங்களா, ஜிஎஸ் டாபிக் என்னென்ன டாபிக் பார்க்க போறீங்களா அந்த எல்லா டாபிக்குமே டீச் பண்ணி தான் இனிமேல் வீடியோ வருங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபா கொடுத்து படிக்க சொல்லி அது மாதிரி வராதுங்க. இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு பாத்தீங்கன்னா மாநில அரசு பாத்தீங்கன்னா மாநில அரசு ஃபுல்லுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வீடியோவா மட்டும்தான் வரும். ஓகேங்களா? எந்த டாபிக் நம்ம எடுத்தாலும் அது ப்ராப்பரா ஃபுல் வீடியோ கொடுக்க போறோம். இனிமேல் ஃபர்ஸ்ட் சீரீஸ் நம்ம இந்தியா அரசியல் சொல்லி எடுத்துட்டோமா, அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கிறோ எல்லா டாபிக்கும் அனலைஸ் பண்ணி வீடியோவா தான் வருங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வீடியோ மாதிரி கண்டிப்பா போடலாம்னு சொல்லி இருக்கோம். மேக்ஸ் எப்படி அடிப்படை மேக்ஸ் நம்ம சீரீஸ் போட்டோம்னா அதே போல இதுல இருக்கிற சீரீஸ் கண்டினியூ பண்ணலாட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அது மாதிரி அப்கமிங் டேஸ்ல பண்ணிக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கு. அது வந்து டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே தமிழில் 100 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே போல் மேக்ஸில் 25 கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்பவுமே அவங்க என்ன மாற்றி இருக்கிறாங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் மாத்திங்கன்னா, மித்தபடி அவங்க ஜிஎஸ்ல மாத்தல, டாபிக் அப்படியே அரேஞ்ச் பண்ணி மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. முன்ன 9 யூனிட் ஆட்ட இருந்தது, இப்போ 6 யூனிட் ஆட்ட பண்ணிட்டாங்க. எல்லாம் 2 யூனிட் ஆட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் பண்ணிக்கிறாங்க. தமிழ்ல மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறாங்க. அவங்களே தெளிவா சொல்லியிருந்தாங்க, தமிழ்ல மட்டும்தான் நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தமிழ்ல 100 மார்க் எல்லாரும் ஈஸியா எடுத்து வச்சிடலாம். மேக்ஸ்லயே 25 எடுக்க வைக்கிறதுக்கு என்னோட வேலைங்க, நான் எடுக்க வச்சிருவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த டாபிக்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகம் வருதோ அந்த டாபிக்லாம் நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக்கா போல. ஓகேங்களா? எல்லாமே நான் டீச் பண்ண நான் ரெடி. ஓகேங்களா? இனி அப்கமிங் டேஸ்ல புது அப்டேட்டோட புது ஷெடியூல் பிளானரோட வரப்போகுதுங்க. வீக்லி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மித்ததெல்லாமே உங்களுக்கு வீக்லி 2 லைவ் அல்லது 3 லைவ்ல வந்து டெய்லி கொஸ்டின் கேட்கற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க டெய்லி கொஸ்டின் கேட்கும் போது தான் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இல்லாட்டி வீக்லிக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது மித்த டேஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருந்துருவீங்க. நீங்க எதுவுமே ஸ்டடீஸை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம அப்படியே இருந்துருவீங்க. அதனால 1 டே விட்டு 1 டே கூட லைவ் கண்டக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் சும்மா. ஓகேங்களா? 1 or 2
கொஸ்டின் கேட்கும்போது நீங்களே ப்ராக்டிஸ் ஆவீங்க. அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது மாதிரி ஃபுல் அப்டேட்டோட ஷெடியூல் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். அது கன்வினியூஸாக பாருங்க. அதுக்கப்புறம் பேட்ச் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு இது என்ன நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, என்னதான் மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோவாக இது இருக்கு. அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ ஏன் டெஸ்ட்டு நம்ம போடலன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏன்னா நம்மளுக்கு ஷெடியூல் மாற்றிக்கிறாங்க. இந்த ஷெடியூல் படி நம்ம பிளான் பண்ணது. ஏன்னா தமிழ் இயல் படி படிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கிராமர்ல தான் நிறைய கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. அது புரிஞ்சு நம்ம படிக்கணும். அதனால அப்கமிங் டேஸ்ல எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள் சைட்லேருந்து. ஓகேங்க.